வணக்கம். பொள்ளாச்சி டுடே செய்தி தொகுப்பு. ஆனைமலை அடுத்த ரெட்டியாரூரில் நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாம் திமுக ஆனைமலை கிழக்கு ஒன்றிய செயலர் எஸ். நல்லூர் யுவராஜ் தலைமையில் நடைபெற்றது. தூய்மை பணியாளர் நலவாரிய தலைவர் திப்பம்பட்டி ஆரச்சாமி, திமுக கோவை தெற்கு மாவட்ட செயலர் தளபதி முருகேசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் கலந்து கொண்ட சுகாதாரம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியம் பயனாளிகளுக்கு மருத்துவ அடையாள அட்டை, மருத்துவ உபகரணங்கள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கிய பிறகு செய்தியாளர்களிடம் பேசுகையில், தமிழக முதல்வர் கடந்த 5 ஆண்டுகளாக மக்கள் நல்வாழ்வுத்துறையில் பல்வேறு சீரிய சிறப்புமிக்க திட்டங்களை தொடர்ச்சியாக செயல்படுத்தி வருகிறார். அந்த வகையில் மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம், நம்மை காப்போம் 48, கலைஞரின் வருமுன் காப்போம், இதயம் காப்போம், பாதம் பாதுகாப்போம், நடப்போம், நலம் பெறுவோம், சிறுநீரகம் பாதுகாக்கும் சீர்மிக்க திட்டம், தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டம், மக்களை தேடி மருத்துவ ஆய்வக திட்டம், செயற்கை கருத்தரித்தல் மையங்கள் என்று பல்வேறு திட்டங்களை இந்தியாவிற்கு முன்னோடியாக செயல்படுத்தி வருகிறார். கடந்த மாதம் கூட தமிழ்நாட்டில் உள்ள 14 வயது சிறுமிகளுக்கு கருப்பை வாய் புற்றுநோயை தடுக்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஹியூமன் பாபிலோனா வேக்சின் என்கிற HPV தடுப்பு ஊசியை சென்னையில் துவக்கி வைத்தார். அதன் மூலமாக தமிழ்நாட்டில் பெண்களுக்கு ஏற்படுகிற கருப்பை வாய் புற்றுநோய் பாதிப்புகளை அறவே தடுக்க முடியும் என்கிற மகத்தான திட்டத்தை உலகத்திலேயே முதன்முறையாக தமிழகத்தில் துவக்கி வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தின்படி அரசு மற்றும் அரசு உதவி பெறுகிற பள்ளிகளில் பயிலும் 14 வயது மாணவிகள் 3,38,649 குழந்தைகள் பயன்பெற உள்ளனர். அதேபோல உலகிலேயே மிகப்பெரிய குழந்தைகளுக்கான பிரத்யேக மருத்துவமனை ஒன்று சென்னையில் 417 கோடியே 7 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைப்பதற்கான பணியினை துவக்கி வைத்திருக்கிறார். கடந்த ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி முதல்வரால் தொடங்கப்பட்ட மகத்தான திட்டம் நலம் காக்கும் ஸ்டாலின் என்கிற திட்டம். இந்த திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு முழுவதும் 1256 முகாம்கள் நடத்தப்படும் என்று முதல்வர் அறிவித்தார். அதன்படி இதுவரை நடைபெற்று முடிந்திருக்கிற 1206 முகாம்களில் 17,83,415 பேர் பயனடைந்து உள்ளனர். இது ஏதோ சளி காய்ச்சலுக்கு மருந்து தருகிற மருத்துவ முகாம் அல்ல. முழு உடல் பரிசோதனை என்கிற வகையில் தனியார் மருத்துவமனைகளுக்கு சென்றால் 1,500 ரூபாய் வரை செலவாகும். இந்த பரிசோதனைகள் இங்கே விலையில்லாமல் மேற்கொள்ளப்படுகிறது. இந்த முகாம்களுக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவிலான வரவேற்பு கிடைத்திருக்கிறது. மேலும் இம்முகாம்களில் 47,970 காப்பீடு திட்டத்திற்கான அங்கீகரிக்கப்பட்ட அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளன. அதேபோல 58,673 பேருக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கான சான்றிதழ்கள் வழங்கப்பட்டுள்ளது. இந்த முகாம்களை பொறுத்தவரை பொது மருத்துவம், குழந்தைகள் நல மருத்துவம், இருதய மருத்துவம், எலும்பியல் மருத்துவம், நரம்பியல் மருத்துவம், தோல் மருத்துவம், மகளிர் மருத்துவம், கண் மருத்துவம், காது மூக்கு தொண்டை மருத்துவம், எண்முறை மருத்துவம், பல் மருத்துவம், மனநல மற்றும் நுரையீரல் மருத்துவம், நீரிழிவு மருத்துவம், கதிரியக்க மருத்துவம், பொது அறுவை சிகிச்சை, சித்தா மற்றும் இந்திய மறை மருத்துவம் என்று 17 வகையான மருத்துவ முறைகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். வால்பாறை பகுதியில் காட்டை விட்டு நகர்ப்புறத்திற்கு குடியேறிய கடமான். கோவை மாவட்டம் வால்பாறை ஆனைமலை புலிகள் காப்பகம், மானாம்பள்ளி மற்றும் வால்பாறை வனச்சரகத்திற்குட்பட்ட பகுதிகள் யானை, சிறுத்தை, கரடி, கடமான், சிங்கவால், குரங்கு உள்ளிட்ட வனவிலங்குகள் அதிகளவு உலா வருகிறது. இந்நிலையில் நேற்று காட்டை விட்டு வெளியேறி நகர்ப்புறத்தில் குடியேறி வரும் கடமான் சாதாரணமாக குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்து வருகிறது. மக்கள் நடமாட்டத்தை கண்டு பயப்படாத இந்த கடமான் வாழைத்தோட்டம், அதன் சுற்றியுள்ள பகுதிகளில் சர்வசாதாரணமாக வீடுகளிலேயே வந்து இறை தேட வந்து செல்கிறது. இதனால் திருநாய்கள் அதனை கடித்து துன்புறுத்தி தாக்க முற்படுகிறது. மேலும் வால்பாறை டவுன் பகுதிகளிலும் உலா வருகிறது. காடுகளில் போதிய உணவு இல்லாததாலும் தண்ணீர் பஞ்சம் நிகழ்வதால் நகர்ப்புறங்களை நோக்கி உலா வருகிறது. இதனை பாதுகாக்கும் வகையில் வனத்துறை தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு அடர்ந்த காட்டுப்பகுதிக்கு விரட்ட வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கையாக வைக்கின்றனர். பொள்ளாச்சி அருகே மருத்துவ முகாம் நிகழ்ச்சிக்கு சென்று வந்த சுகாதாரத்துறை அமைச்சர் மாசு தேநீர் கடையில் பிளாக் காஃபியை ருசித்துக் கொடுத்தார். பொள்ளாச்சி அடுத்த ஆனைமலை அருகே உள்ள ரெட்டியாரூர் கிராமத்தில் நடைபெற்ற நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாமில் கலந்து கொண்ட சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் வரும் வழியில் பெல்சின்னம்பாளையம் என்ற இடத்தில் சாலையோரம் இருந்து தேநீர் கடைக்கு சென்றார். அங்கு தூய்மை பணியாளர் நலவாரிய தலைவர் திப்பம்பட்டி ஆரச்சாமி, பொள்ளாச்சி வடக்கு நகர செயலர் நவநீத கிருஷ்ணன், ஆனைமலை ஒன்றிய செயலர் யுவராஜ் உள்ளிட்ட கட்சியினருடன் தேநீர் அருந்தினார். அப்போது இப்பகுதியில் உள்ள தற்போதைய அரசியல் சூழ்நிலை குறித்தும் முதல்வர் 5,000 ரூபாய் உரிமை தொகை வழங்கியதன் தாக்கம் குறித்தும் கேட்டு வருந்தார். பின்னர் பிளாக் காஃபியை ருசித்துக் கொடுத்தார். அங்கிருந்தவர்களுடன் புகைப்படம், செல்ஃபி எடுத்துக் கொண்டார். வால்பாறை அடுத்த தமிழக அரசு தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் நிலுவைத் தொகை. கோவை மாவட்டம் வால்பாறையில் அடுத்த லாசன்கோட்டம் தமிழ்நாடு அரசு தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் சுமார் 904 தொழிலாளர்கள் பணிபுரிந்து வரும் நிலையில் தற்போது நிலுவைத் தொகை 5.25 கோடி தமிழக அரசின் ஆணைய அறிவிக்கையின்படி
கோட்ட மேலாளர் வடிவேல் தலைமையில் அப்பகுதியில் உள்ள நிலுவைத் தொகை அனைத்தும் தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் நிலையில் இன்று ஓய்வு பெறும் தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு பணிக்கொடைகள் வழங்கப்பட்டது. இதில் கடந்த 22ஆம் ஆண்டு ஏப்ரல் முதல் ஜூலை 25 வரை உள்ள விடுமுறை சம்பளம், மருத்துவ நிலுவைத் தொகை, ஓய்வூதிய தொகை உள்ளிட்டவைகளை ஓய்வு பெற்ற தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் சால்வை அணிவித்தும் கௌரவித்தும் பணிக்கொடைகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் டாண்டி கோட்டை மேலாளர், கள மேலாளர்கள், சூப்பர்வைசர்கள் மற்றும் வால்பாறை பகுதியில் உள்ள அனைத்து தொழிற்சங்க தலைவர்களும் கலந்து கொண்டு சிறப்பாக பணிபுரிந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்து தற்போது வால்பாறை பகுதியில் டாண்டி நிர்வாகம் நிலுவைத் தொகையை விரைவில் வழங்கியதற்கு ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் தமிழக அரசுக்கும் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்தனர். செய்தி தொகுப்புகள் இத்துடன் நிறைவடைகிறது. மேலும் தொடர்வதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.